ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் வந்து அந்த ஹீரோ வச்சுருக்க பூக்களை எல்லாம் பார்த்து பறிச்சுக்கிட்டு, இந்த பூ ரொம்ப அழகாக மலர்ந்துருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பா. ஃப்ரெண்டுக்காரியும் எதுக்கு நீங்கள் டக்குன்னு வெளியில் வந்துட்டீங்க இளவரசியாக, அவருக்கு ஆர்வமாக எல்லாமே சமைச்சிங்க, ஆனால் திடீர்னு ஏன் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின், இல்லை அவர் வந்து ரொம்ப களைப்பாக இருக்கார் போல இருக்குது, பசிக்கிறேன்னு சொல்கிறாரு, அதான் சரி இந்த பூக்களையாச்சும் காமிச்சு அவளை உற்சாகப்படுத்தலாம் தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பா. அப்போ அவளுக்கு பேசிகிட்டு இருக்கதை வந்து இந்த முறை பொண்ணு வந்து பார்த்துட்ருப்பா. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்கிறா, நீங்கள் இப்போல்லாம் நைட்டு நல்லா தூங்குறதுனால உங்கள் கண் ரொம்ப அழகாக இருக்குது வர வர அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பா. ஹீரோயின் அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளாட்ற மாதிரி பண்ணுவாளுங்க. ஆனால் எல்லாமே உங்கள் காதல்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்புறம் வந்து அந்த முறை பொண்ணு நிற்கிறத பார்த்தோன்னே ஹீரோயின் கேட்குறா, எதுக்காக இப்போ நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன் உனக்கு தெரியாதா நான் எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் ஹீரோயின், சரி சரி கலாய்க்காத அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இந்த பக்கம் என்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரியே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவள்கிட்ட நல்லா பேச்சு கொடுத்துக்கிட்டு வரா. அப்போ முறை பொண்ணு சொல்கிறா, இந்த லெட்டரை கொடுக்கலான்னு தான் இந்த வேறபடி மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி நீ அன்னைக்கு எப்படி உள்ளார வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. அன்னைக்கு வந்து யாருமே இல்லையே காவலாளிகள், நான் அதனால தான் உள்ளார வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோயின், என்ன நீ சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஃப்ரெண்டு முறை பொண்ணு சொல்கிறா, இல்லை நான் அன்னைக்கு வந்தேன், சுற்றி வந்து யாருமே இல்லை, அதனால தான் ஈஸியாக நான் உள்ளார வந்தேன், என்னாலையும் உன்னை பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, நீ அன்னைக்கு நல்லாவே சண்டை போட்ட, நீ இல்லாட்டி அன்னைக்கு என் உயிருக்கு என்ன இருக்கும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. முறை பொண்ணும், நான் ஒன்றும் உன் மேலே உள்ள பொறாமைனாலையும் எதுனாலையும் வரல, சும்மா அந்த ட்ரெஸ்ஸு என்கிட்டயும் இருக்குன்னு சொல்லிட்டு உன்கிட்ட காமிச்சிட்டு போகணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்தேன், மற்றபடி வேறு எந்த ஒரு காரணமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஹீரோயினும், சரி விடு சமாளிக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம், சரி நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ என்கிட்ட பொறாமப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் ஒரு சோம்பேறி தான் நீ சொல்கிறது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவள்கிட்ட தன்மையாக தான் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சரி அன்னைக்கு வந்து நான் காவலாளிகள்லாம் யாருமே இல்லைன்னு சொன்னியே, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. ஆமாம் உண்மைதான், இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்துச்சு, இந்த இடத்துலையும் காவலாளிகள் இல்லை, இந்த இடத்துலையும் காவலாளிகள் இல்லைன்னு சொல்லிட்டு மேப் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கா. சரி நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை பொண்ணு கேட்குது. அதுக்கு ஹீரோயின், அப்போ ஹீரோ வந்து தடுமாறுவாள்ல, அவள் எதுக்கு இந்த ஊர்வலம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்பெல்லாம் ஹீரோ வந்து தடுமாறி யோசிச்சிருப்பாள்ல, அதை யோசிச்சு பார்க்குறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கேட்டிருப்பா ஹீரோயின் வந்து, எதுவும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களான்னு கேட்டப்ப அப்பயும் அவன் தடுமாறி இருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படி யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துருப்பான். அப்போ முறை பொண்ணு கேட்குது, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு, தளபதி வந்து என்னைய ஒரு பகடக்காயாக தான் பயன்படுத்தியிருக்காரு, அது இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் எதுக்கு நீ உட்காந்துக்கிட்டு இருக்க, எப்படி நீ இந்த இடத்துல இருக்க, அவர் உன்னை யூஸ் பண்ணியிருக்காருன்னு உனக்கு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நீ அவர் கூடவே வாழணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை பொண்ணு கேட்குது. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட நேரடியாக கேட்டு தானே தெரிஞ்சுக்கணும், நம்மளே இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எதுவும் நடக்க போகிறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கு முறை பொண்ணு, அப்போ நீ உண்மையானுமே அவர்கிட்ட கேட்கணும்னு முடிவெடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் நான் கேட்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறா. அதை தம்பிக்காரனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அக்கா நீ கேட்குறது தான் நல்லது, நீ கேட்காம உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நானே உன்கிட்ட சொல்லாமல் இருந்தேன், நீயே கேட்டு தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் அங்கே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அண்ணனோட இந்த அவங்களோட முன்னோர்கள் வாழ்ந்த ஃபோட்டோலாம் வச்சு மாட்டியிருப்பாங்கள்ல, ஃபோட்டோ இருக்காது, ஒரு ஞாபகார்த்தமாக அந்த மாதிரி வச்சுருப்பாங்களா, அந்த ரூமில் போயிட்டு இந்த மாதிரி, அண்ணா எதுக்காக என்னை விட்டுட்டு போனீங்க, மாதம் மாதம் உங்கள் சம்பளம் மட்டும் கரெக்டாக வருது, ஆனால் அந்த சம்பளம் வந்து எதற்கு பிரயோஜனம், நீங்களே என் கூட இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வந்து அந்த முன்னோர்களுக்கும் வணக்கம் சொல்லிட்டு ஹீரோட்ட பேசிகிட்டு இருப்பா. அந்த மாதிரி, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் யார், உங்கள் முன்னோர்கள் தானே, உங்கள் முன்னோர்கள் எல்லாருமே போரில் தானே சண்டை போட்டு இறந்தாங்க, உங்கள் தாத்தா இந்த மாதிரி இறந்தாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கு ஹீரோவும், ஆமாம் அவர் வந்து ஒரு போரில் தான் இறந்தார், அவர் வந்து நாட்டுக்காக ரொம்ப தியாகம் பண்ணியிருக்காரு, தன்னோட உயிரை கூட இழந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோயின் கேட்குறான், உங்களோட பெற்றோர்களும் அதே மாதிரி தான் இறந்தாங்களா, உங்கள் பெற்றோர்கள் எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், அவங்களும் நான் சின்ன வயசில்
வயசா இருக்கும்போது ஒரு போர்ல தான் 2 பேருமே உயிர தியாகம் பண்ணாங்க. இந்த நாட்டுக்காக எங்க குடும்பமே உயிர தான் அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்புறம் அவங்க அண்ணனோட சமாதிய பார்த்துட்டு ஹீரோயின் கேட்பா, இந்த உங்க அண்ணனும் போர்ல தான் இறந்து போனாரா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு ஹீரோ, இல்ல அவர் வந்து ஒரு தீ விபத்துல இறந்துட்டாரு. நான் வந்து போருக்கு போனேன். என்னாலயும் என்னோட படை வீரர்கள்னாலயும் தான் இந்த நாடு இப்போ நிம்மதியா இருக்கு. அப்படிப்பட்ட போருக்கு நான் கிளம்பும்போது எங்க அண்ணன் இங்க நான் இல்லாத நேரமா பார்த்து ஒரு தீ விபத்துல இறந்துட்டாரு. அவரோட சாவுக்கு தான் யாரு காரணம்னே எனக்கு தெரியல. அவரோட சாவுக்கு காரணமானவங்கள கண்டுபிடிச்சு நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கு ஹீரோயின் வந்து, நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. என்னைக்குமே நான் உங்க கூட இருப்பேன். உங்க அண்ணன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவர் வந்து மேல இருந்து உங்கள பார்த்து உங்கள பாதுகாத்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லுவா. சரி என்னை தனியா விடுன்னு சொல்லவும், ஹீரோயின் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புவா. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறா, இல்ல நம்ம அவர்ட்ட இந்த விஷயத்த பத்தி தானே கேட்க வந்தோம். ஆனா இவர் கஷ்டப்படுறத பார்த்து என்னால அவர்ட்ட அத பத்தி கேட்க முடியல. இந்த நேரம் நம்ம கேட்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிர்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பாட்டிய பார்க்கறதுக்காக வர்றா. அங்க வந்து அந்த வேலை பார்க்குற அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கு, இந்த மாரி நீங்க வந்து தனியா அவங்கள விடுறதுனால தான் உங்களுக்கு சிரமமா இருக்கும். வைத்தியர் சொல்லியிருக்காரு அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணுன்ட்டு. சரி நான் அவங்கள பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அம் வந்து கிழவிய பார்க்கறதுக்காண்டி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா. என் ரகசியத்த உங்கள்ட்ட சொல்லப் போறேன் அத்த. நான் வந்து இந்த மாரி ஒரு கல்லால பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால தான் என்னோட உருவம் அப்படி மாறுனுச்சு. மத்தபடி நான் ஒண்ணும் மிருகம் கிடையாது. எனக்கு அந்த மாரி சாபம் மாரி எனக்கு அது வந்துட்டு போகுது. அதனால நான் என்ன பண்றது? நீங்க என் மேல கோவப்படாதீங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு அவள்ட்ட கைய பிடிச்சிட்டு உட்காந்து கால் அமுக்கி விடுறது அந்த மாரிலாம் பணிவிடை பார்த்துட்டு அவள்ட்டயும் இதே மாரி பேசிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் அந்த கிழவி கேட்டுக்கிட்டு இருக்கு. சரி இதுக்கு மேல உங்கள்ட்ட என்ன பேசுறேன்னு தெரியல. நான் பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு அவ அன்னைக்கு அந்த இதுல பாடுவாள்ல கிளப்ல ஒரு பாட்டு. அந்த பாட்ட வந்து பாடுவா. கிழவி அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு தூங்கிக்கிட்டே. அதுக்கப்புறம் இவ அந்த பாட்ட பாடிக்கிட்டே இருக்கா. பாடிட்டே இருக்கவும் அவளுக்கு அந்த கிழவிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அசைவு ஏற்படுது. விரல் அசையுது, கால் விரலும் அசையுது, கை விரலும் அசையுது. இந்த மாரி அசைவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. லைட்டா அரை தூக்கமா தான் தூங்குற மாரி இருக்கு. இருந்தாலும் இவ வந்து அத கவனிக்கல ஹீரோயின். அதுக்கப்புறம் அவ பாட்டு பாடிட்டே இருக்காளா, சரி நீங்க வந்து தூங்குங்க. நான் வந்து ரொம்ப நேரம் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். ஆனா தளபதி வந்து என்னைய ரொம்ப விரும்புறாருன்னு நான் நெனச்சேன். அவர் வந்து என்கிட்ட ஏதோ மறைக்கிறாரு. அவர் மறைக்கிறத மட்டும் அவர் என்கிட்டயே நேரா சொல்லிட்டாருன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆனா அவரு சொல்லுவாரா என்னன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னே சொல்லாம சும்மா சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் கிழவியும் அத எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்குது. இவ ஹீரோயின் வந்து இல்ல அவர நான் சந்தேகமும் படக்கூடாது. ஒரு நல்ல மனைவிக்கு அழகு கணவர வந்து சந்தேகப்படக்கூடாதுங்கிறது மட்டும்தான். அதனால தான் நான் அவர்ட்ட கேட்க கூட இல்ல. அவருக்கா என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு வந்து அத சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பாட்ட பாடுறா. அப்போ வந்து கிழவிக்கு கனவுல வந்துட்டு போகுது, இந்த மாரி அவன் சின்ன வயசா இருக்கும்போது இந்த பாட்ட பாடி தான் தூங்க வச்சிருப்பா. அத தூங்க வச்சதுக்கப்புறம் அவங்க அண்ணன் வரவும் டக்குனு ஹீரோ எந்திரிச்சு போய், "அண்ணா நீங்க எங்க போறீங்கன்னு?" கேட்பான். "தம்பி நீ எத பத்தியும் கவலைப்படாத. ஆனா அப்பா, அம்மா விட்டுட்டு போன பதவிக்கு போறேன். நான் இனிமே உன் கூட அதிக நேரம் செலவழிக்க முடியாது. நீ அத்தை கூட பத்திரமா இரு. நான் ஒழுங்கா சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அண்ணங்காரன் சொல்லுவான். அவ வந்து, "என்னைய விட்டு போயிறாதீங்க அண்ணான்னு" சொல்லிட்டு ஹீரோ வந்து அழுவான். அப்புறம் அவங்க அத்தை சொல்லுவா, "நீ தம்பியோட இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் அவளுக்கு வந்துட்டு போகுது. அப்புறம் ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இங்க பார்த்தா இந்த மொற பொண்ணு வந்து இந்த தூதர் கூட மொடா குடியா குடிச்சுக்கிட்டு இருக்கு. அவன், "போதும் போதும் விடுங்க. ரொம்ப குடிச்சிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். "இல்ல பரவாயில்ல நீ குடி. எத பத்தியும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஊத்தி ஊத்தி குடுக்குறா. அதுக்கப்புறம் அவ சொல்றா, "இனிமே நான் பண்ணது தப்பு தான். இனிமே நான் அந்த கிளப்ல நடந்தத பத்தி நான் உன்ட்ட பேச மாட்டேன். அதே மாதிரி நீயும் என்கிட்ட பேசாத. நான் உனக்கு ஒரு குரு, நீ எனக்கு ஒரு சிஷ்யன். அதோடயே நம்ம லிமிட் இருக்கட்டும். இனிமே நம்மளுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது. இந்த ஒரு வேறுபாட தவிர்த்து. நீ எதையும் மனசுல வச்சுக்க கூடாது. என்கிட்ட இனிமே ஒழுங்கா நடந்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவ மிரட்டுவா. இவனும், "சரி நீங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சொல்றேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் சரி. நீங்க என் கூட பேசினா மட்டும் போதும். எனக்கு வித்தைகள மட்டும் கத்துக் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவ மொற பொண்ணு சொல்லுவா, "அ நீ மறுபடியும் நான் அத பத்தி பேச மாட்டேன்ல உண்மையாவே. நான் வந்து உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். தளபதி ஏன் இப்படி இருக்காரு? அவள வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணி அவள ஏமாத்தியிருக்காரு. அவர் இப்படி இருப்பாருன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு அவன பத்தி பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கு இவன், "அவருக்கு வேற வழி இருக்கோ என்னமோ"
அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு இவ வந்து வற்புறுத்தி அவன்கிட்டேருந்து உண்மையை வாங்கிடுவா போல இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோட்ட போயிட்டு கத்துறா, எதுக்காக நீங்கள் அவளை வந்து ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க? நீங்கள் சரியான ஒரு சுயநலவாதி. உங்களுக்காக அவளை பயன்படுத்திக்கிட்டு அவளை வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. அவள் உங்களை எவ்வளோ நம்புறா தெரியுமா? அவள் நம்பிக்கையே நீங்கள் உடச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக ரொம்ப சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருப்பா. ஹீரோ கேட்பான், என்ன திடீர்னு அவளுக்கு சப்போர்ட்டாக நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு இவ, நான் ஒன்றும் அவளுக்கு சப்போர்ட்டாலாம் ஒன்றும் பேசலையே, நான் நியாயத்தை தான் பேசுகிறேன். நீங்கள் அவளை ரொம்ப ஏமாத்திட்டீங்க நம்ப வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ முறை பொண்ணு வந்து ரொம்ப கத்திக்கிட்டே இருப்பா. ஹீரோ வந்து, இது எனக்கும் அவளுக்குமான விஷயம். இதை எப்படி சரி பண்ணணும், எப்படி அவகிட்ட பேசணும்னு எனக்கு தெரியும். அதையும் தாண்டி உனக்கு வந்து அவள்கிட்ட சொல்லணும்னு விருப்பம் இருந்தால் தாராளமாக போய் நீயே சொல்லிக்கோ. அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ஆனால் நான் வந்து பேச வேண்டிய நேரத்தில் அவகிட்ட நானே பேசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணும், நீங்கள் வந்து பண்ணுறது சரியே இல்லை, ரொம்ப சுயநலத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பா. இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த விஷயத்தில் நீ உன்னோட மூக்க நுழைக்காத. நான் ஒரு சுயநலவாதி தான். ஆனால் அதை வந்து எப்படி எப்படி சரி பண்ணணும், நான் பண்ண தப்புக்கான வழிமுறைகளை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை நீ சொல்லி தான் தெரியணும்னு எனக்கு தேவையில்லை. நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து இங்கே அவங்க அத்தை மேலேயே படுத்து தூங்கிட்டு இருப்பா. ஹீரோ வந்து அவன் மேலே அந்த ஜாக்கெட்டை போத்தி விட்டுட்டு அவள்கிட்ட பேசுவான். ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சிருவா. எந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் என்கிட்ட சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. ஆமாம், உங்ககிட்ட நான் சொல்லணும். அன்னைக்கு உன்னோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் நடந்தது எல்லாமே தானாக நடக்கலை, நானாக ஏற்படுத்தினதுனால தான் அந்த மாதிரி நடந்துச்சு. என்னை மன்னிச்சிருன்னு கேட்க மாட்டான். அதனால தான் நடந்துச்சுன்னு தகவலை மட்டும் சொல்லுவான். அப்புறம் ஹீரோயின் கேட்பா, அப்போ அந்த வான வேடிக்கை, அப்புறம் அந்த ஊர்வலம், அப்புறம் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு எல்லாமே, அப்புறம் அந்த பிளானுக்காக தான் எல்லாமே பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், ஆமாம், அதெல்லாம் ஒரு நான் போட்ட திட்டத்தில் ஒரு பகுதி தான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிடுவான். அப்போ எதுவுமே உண்மை கிடையாதா? நீங்கள் என்கிட்ட பேசுனது, நீங்கள் என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம், அப்புறம் நீங்கள் மலையிலேருந்து குதித்தது கூட குற்ற உணர்ச்சியில் என்னை காப்பாற்றணுன்னு தான் குதிச்சிங்களா? என் மேலே உள்ள காதலில் குதிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு ஹீரோவும் பதிலே சொல்லாமல் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம், இல்லை ஷோயோ, நீ வந்து தப்பாக நினச்சிருக்க, நான் என்ன சொல்ல வரேன்னான்னு ஆரம்பிப்பான். அப்போ எல்லாமே நீங்கள் பொய்யா தான் என்கிட்ட பழகியிருக்கீங்களா? நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் வந்து என்னை நல்ல ஒரு பகடக்காயாக தான் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சி, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட சோயோ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிப்பான். இவ டக்குன்னு கையை எடுத்துட்டு சொல்லுவா, நான் வந்து உங்களை ரொம்ப நம்பினேன், ஆனால் நீங்கள் எங்கள் நம்பிக்கையே சுத்தமாக உடச்சிட்டிங்க. நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிகிட்டு இருப்பா. அப்போ ஹீரோவும் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு மறுபடியும் சொல்லுவான். அவளோட முறை பொண்ணு வந்துட்டு, நீ இன்னமும் இவர்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க, வா போகலான்னு சொல்லிட்டு அவளை அந்த இடத்துல இருந்து கூட்டிக்கிட்டு போயிடுவா வேகமாக. நீ அவர் கூட வாழவே கூடாது, நீ இந்த இடத்துலவே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு மேலே அவள் கோவப்படுறா, எதுக்குன்னு தெரியலை. அப்புறம் ஹீரோ வந்து அதை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்கான். நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு மறைக்கலை, அதே நேரத்தில் உன் மேலே காமிச்ச அன்பும் பொய் கிடையாது, நான் உன் மேலே வச்சுருக்க அன்பு உண்மையானது தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். இவளுகெல்லாம் அவங்க பாரில் போய் குடிக்க ஆரம்பிச்சிருவாளுங்க. முறை பொண்ணு, ஹீரோயின், அவனோட தம்பி எல்லாரும் நல்லா சரியான குடியாக குடிச்சிட்ருக்கு. இருந்தாலும் உன்னைய வந்து தளபதி ரொம்ப ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த முறை பொண்ணு பேசிக்கிட்டு இருப்பா. தம்பிக்காரன் கேட்பா, என்ன திடீர்னு எங்கள் அக்கா மேலே கரிசனம் உனக்கு, எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு முறை பொண்ணு, நான் ஒன்றும் கரிசனம்லாம் காமிக்கலை, நான் அவனுக்காகலாம் பேசலை, நான் எனக்காக தான் பேசுகிறேன். இருந்தாலும் இவளை வந்து அவன் பயன்படுத்திக்கிட்டது ரொம்ப ரொம்ப தப்பு, அதற்காக அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இனிமேல் நீ அந்த மாளிகைக்கு போகவே போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லி ஹீரோயினை திட்டிக்கிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரியான குடி. அதில் வந்து அழுகுறா, ஹீரோயினை கட்டி பிடிக்கிறா, கிறுக்கு மாதிரி என்னமோ பண்ணிக்கிட்டு கிடக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அதை பார்த்துட்டு அவளுக்கு பதிலே சொல்ல முடியாமல் அவன் மேலேயே சாஞ்சிட்டு உட்காந்துருக்கா. அந்த பொண்ணு பேசுகிறத விடுற மாதிரியே தெரியலை. அவன் எப்படி அப்படி பண்ண போனான்? ஆனால் இப்போ அவனை ரொம்ப தானே நம்பிட்டா. இவளால் தான் எனக்கு அவனோட உண்மையான குணம் எனக்கும் தெரிஞ்சுது. நான் சின்ன வயசுலேருந்து அவனை பார்த்து வளர்ந்துருக்கேன். ஆனால் அவன் என்னை இப்படி ஏமாற்றுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. டக்குன்னு வாமிட் வந்துடும். வாமிட் எடுத்துக்கிட்டு இருப்பா. இங்கே ஹீரோவோட அத்தை வந்து முழிச்சிரும். முழிச்சோன்னா, எங்கே இளவரசி, எங்கே தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்கும்.
தளபதியை வர சொல்லணும்னு சொல்லிட்டு அவனை வர சொல்லும். ஹீரோவனை வந்து பார்த்தோன்னே ஹீரோ வந்து பயங்கரமாக திட்டிரும் அது. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டியை பயன்படுத்தி ஒரு காரியத்தை சாதிக்கிறது வந்து சாதாரண விஷயம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அந்த பொண்ணு என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டு மருமக, அவளை வந்து நீ இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழவி பயங்கரமாக திட்டும். அத்தை நான் பண்ணது வந்து ஒரு காரணமாக தான் இருந்தாலும் அவளை வந்து நான் வேண்டான்னு நினைக்கல அப்படின்னு சொல்லுவான். நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பான். அவள் சொல்லுவாள் நான் தூக்கத்தில் தான் இருந்தேன், ஆனால் அவள் டெய்லிக்கும் என் கூட வந்து பேசுவா, என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டா, அதனால தான் சொல்கிறேன். எனக்கு நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நீ கண்டிப்பாக அவளை கூட்டிகிட்டு வந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் ஹீரோ சொல்லுவான் நானே போய் கூப்பிட்டாலும் அவள் கண்டிப்பாக வரமாட்டா, ஏன்னா நான் அவளுக்கு பண்ணியிருக்க துரோகம் அப்படி, அவளை நான் நம்ப வச்சு ஏமாத்திருக்கேன், நான் போய் கூப்பிட்டாலும் அவள் கண்டிப்பாக வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பண்ண தப்புக்கு நீ தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வர சொல்கிறா. அப்புறம் ஹீரோவும் கிளம்பிடுறான். இங்கே பார்த்தா அவள் வாமிட் எடுத்ததுக்கப்புறம் எதுக்கு நீ இவ்வளோ குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவளை கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பா. அப்போ வந்து அந்த தூதரும் வந்து அவளை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முறை பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்பிடுவான். தூக்கிட்டே போயிடுவான். என்னை எதுக்கு கூட்டிகிட்டு போகிற, அவளை வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் அந்த குடிபோதையிலையும் ஹீரோயினை பற்றி தான் அவள் பேசிக்கிட்டு வரா. அப்போ ஹீரோயின் வந்து அதை நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி நான் அவரை நம்பினது தப்பு தானே, இவளுக்கு கூட தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாள். அதை பார்த்தோன்னே இவளுக்கு வந்து ஹீரோ தூக்கிட்டு போயிருப்பான்ல ஒவ்வொரு நேரமும், அவளை காப்பாற்றிருப்பான்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவன் இங்கே பார்த்தா ஹீரோயினுக்காக ஹீரோ வந்து ரொம்ப நேரமாக வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த பாட்டியோட அசிஸ்டண்ட் வந்து எதுக்கு தளபதி இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி வைத்தியர் வரோம்னு சொல்லியிருக்காரு, அதனால இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். வைத்தியர் இன்னைக்கு வரமாட்டார், நாளைக்கு தான் வருவார், நீங்கள் ஹீரோயினுக்காக இங்கே நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட் கேட்பான். அதுக்கு நான் எதுக்காக நின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாளைக்கு வர்ற வைத்தியருக்காக நான் இங்கே நிற்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பேசிக்கிட்டு இருப்பான். இங்கே ஹீரோயின் கிட்ட வந்து அவன் தம்பிக்காரன் கேட்குறான், அக்கா நீ அந்த மாளிகைக்கு போகாத, நான் வந்து அங்கே நீ நிம்மதியாக இருப்பேன்னு நினச்சி தான் விட்டுட்டு வந்தேன், ஆனால் அவனாலேயே உனக்கு ஆபத்து வரும்னு நான் நினைக்கல, எனக்கு இதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரியும், ஆனால் நீ கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன், ஆனால் நான் அது பண்ணதே தப்பு தான், இப்போ நீனே தெரிஞ்சுக்கிட்டல, இனிமேல் அந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோயின் அங்கே போக வேண்டாம்னா நான் எங்கே போகிறது, எனக்குன்னு என்ன இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அதுக்கு தம்பிக்காரன் போகிறதுக்கு இடம் இல்லைன்னு யார் சொன்னாக்கா, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ என்னை நம்பி வா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஹீரோயின் வந்து அவர் பண்ண தப்புக்கு அவர் தான் பரிகாரம் தேடணும், நான் எதையுமே சொல்ல முடியாது, நான் அந்த இடத்துக்கு போகவும் எனக்கு விருப்பம் இல்லை தான், நான் போக மாட்டேன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு வேறு எங்கே போகிறதுன்னு தெரியலை, அவர் வந்து என்னை ரொம்ப நம்ப வச்சு ஏமாற்றிட்டாரு, நான் வந்து அவரை வந்து உண்மையாலுமே என் மேலே காதலிக்கிறாருன்னு நினச்சி தான் என் மேலே இவ்வளோ அக்கறை காட்டுறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவர் வந்து இப்படி என்னை ஏமாற்றுவாருன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கு தம்பிக்காரன் சொல்கிறான், இல்லைக்கா நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கேன், நான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் உன்னை விட மாட்டேன், நான் உனக்கு எப்பயுமே பக்கமளவாக இருப்பேன், இப்போ நீ தான் முடிவெடுக்கணும், நீ யோசிச்சு ஒரு பதிலை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பான். ஹீரோயின் சொல்லிடுவா, இல்லை எதுவாக இருந்தாலும் அவர் பண்ண தப்புக்கு அவர் தான் பரிகாரம் தேடணும், அவரே அதுக்கு பதில் சொல்லட்டும், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாளிகைக்கு கிளம்பிடுவா. அப்புறம் ஹீரோயின் வந்துக்கிட்டு இருப்பா. வர்றதை பார்த்தோன்னே ஹீரோ கிளம்புவான். அந்த பாட்டியோட அசிஸ்டண்ட் கேட்பான், இப்போ எதுக்கு போகிறீங்க, வைத்தியர் வர்ற வரைக்கும் நிற்கலையான்னு கேட்பான். உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளார போயிடுவான். அப்புறம் ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்பா, இந்த மாதிரி தளபதி இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாரான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிடுவான். அதோட ஹீரோயினும் உள்ளார போயிடுவா. இங்கே பார்த்தா முறப்பொண்ணோட அப்பன் வந்து என் பொண்ணை இவ்வளோ நேரம் காணோம், இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, எங்கே போனா அவன்னு சொல்லிட்டு அவள் பொண்ணோட அசிஸ்டண்ட் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். அவங்க போயிட்டு வரோம் தான் இளவரசியோட போனாங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் சரியான குடிபோதையில் வரானா, அப்போ அந்த தூதர் தானே கூட்டிக்கிட்டு வருவான். அவன்கிட்ட வந்து நீ எப்படி கூட்டிகிட்டு வர்ற, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். இல்லை உங்கள் பொண்ணு வந்து இளவரசியோட விருந்துக்கு போனாங்க, அப்போ குடிச்சிட்டு இருந்தாங்க, அதுக்கு துணைக்கு தான் என்னை அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூதர் பையனும் சொல்லுவான். இனிமேல் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாதுன்னு அவன் அப்பங்காரன் சொன்னால் சரி நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தூதன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். இங்கே ஹீரோயின் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவள் ஃப்ரெண்டை பார்க்க வருவா. அத்தை வந்து முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி சொல்லுவாள். ஓ அத்தை முழிச்சிட்டாங்களா, அப்போ சரி நான் அவங்கள போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாள். இதில் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, காலைல போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் சொல்லிடுவாள். அதுக்கப்புறம் ஹீரோ இங்கே வந்து அவளோட படுக்கையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு என்ன அவளை காணோம், அவளுக்கு தான் என்னை வெறுத்துட்டாலே, அப்புறம் எதுக்கு திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பான்.
அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அந்த படுக்கையை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருப்பாளா. அதனால் அவளும் இந்த ரூமுக்கு வந்து எடுக்கிறதுக்காண்டி வருவா. சரி அவள் எதுவும் சொல்லி விட்டாளா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பான். இல்லை அவங்க எதுவும் சொல்லலை, எதுவும் கேட்கணுமா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. இல்லை இல்லை எதுவும் சொல்ல வேண்டாம், சரி அதை நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டே இருந்து அந்த பிளாங்கெட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஹீரோயின் ரூமுக்கு போவான். அங்கே பார்த்தா ஹீரோயின் வந்து தூக்கு மாட்டிக்க போகிற மாதிரி ஒரு போஸில் நிற்பா. இவளுக்கும் ஷாக்கு, அவனுக்கும் ஷாக்கு. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறானுங்க. இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.